கடைசியாக என்னோட இருந்து பிஸ்கெட் சோடா எல்லாம் சாப்பிடுறது போனவன் நான் வீட்டை வந்து குளிச்சுட்டு தூங்குறது ரெடி ஆகிறேன், கோல் வருது, இப்படி ஆக்சிடென்ட் போயிட்டால் அவட ஸ்பாட் அவுட்னு சொல்லி. அதாவது காரண்டே மதிக்கலாம். அதாவது சகல பாகங்கள், உதிரி பாகங்கள் எல்லாம் வேற வரையாக கிடந்தது. 2 மரணம் எல்லாம் வந்து நடந்திருக்கு. பெண் ஒருவர் சடலம் வந்து அந்த முகங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு அந்த பாலத்தைகளை தண்ணியில் கார் ஏர் பேக் இருக்குது. அந்த ஏர் பேக் வந்து வெண்டால ஸ்பீடாக வந்து வெட்டுற நேரம் வேக கட்டுப்பாட்டுகள் வந்து அந்த ஸ்டேரிங் லொக்காகி அப்படியே போய் ஒரு போக்கில் அடிபட்டு அப்படியே கார். வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ நிற்கிற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே மடகள பக்கம் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். விவேகானந்தா பார்க்கில் தான் வந்து நிற்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே வந்து இன்றைக்கு ஒரு சந்தோஷமாக ஆரம்பித்து வந்த ஒரு பயணம் வந்து இறுதியிலே கொஞ்சம் கவலையாக முடிஞ்ச மாதிரி வந்து முடிஞ்சிட்டு. ஸோ உண்மையாக வந்து என்னென்னா, காலையிலேருந்து இன்றைக்கி வெளிக்கிட்டு வந்து ஒரு ஆளை சந்திக்க போனோம். நாங்கள் வந்து சந்திச்சுட்டு அப்படியே ஏதாச்சும் வீடியோ எடுப்போம்னு சொல்லி போட்டு நாங்கள் வெளிக்கிட்டு போய்க்குள்ள வந்து நடுவில் வந்து ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதத்தை வந்து கண்முன்னே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி வந்து இருந்தது. ஸோ என்னன்றது தான் உண்மையிலேயே அது ஒரு விழிப்புணர்வு காணொலியாக வந்து இதில் நாங்கள் அப்லோட் பண்ணணுன்றதுக்காக வந்து நான் அதை எடுக்கிறேன் இன்றைக்கி. ஓகே, உண்மையாக வந்து என்ன விஷயம் என்னன்றதை வந்து நான் அப்படியே போக சொல்கிறேன். நான் இப்போ வந்து யாரை சந்திக்க போகிறேன்றதை வந்து காட்டுறேன். வந்து உண்மையாக வந்து நீண்ட நாளைக்கு பிறகு வந்து ஆளை சேனலில் பார்க்க போகிறீங்க. அந்த பிரச்சனையெல்லாம் வந்து முடிச்சுட்டு இங்கே வந்து நாங்கள் இதில் இருந்து வந்து அந்த அது சம்மந்தமான விஷயங்களை கதைக்கிட்டு வந்து உங்களுக்கும் அந்த காணொலி வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி இப்போ நான் வந்து ஆளை காட்டுறேன்னு அதுக்கு அப்படியே போவோமா. ஓகே, உண்மையிலே வந்து இங்கே பக்கம் இப்போ அந்த பின்னிற டைம்லேயோ இல்லை காலமே டைமில் வந்து யாராச்சும் சில் பண்ணணும் சொல்லிச்சுன்னா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலே வந்து இப்படி இந்த இடங்களுக்கு வரலாம். இந்த பார்க்கு வந்து நாங்கள் நிறைய முதல் காட்டியிருக்க நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக காட்டலை. இல்லை சேனலில் நீண்ட நாளைக்கு பிறகு வந்து அறிமுகமாகும் மங்கள் அண்ணன் என்ன சொல்றதா கம்பேக் தெரியாது. நான் அங்கிருந்து சொல்லி வந்து இன்ட்ரெஸ்டாக சொல்லி வந்து நான் அப்படி ஒரு முக்கியமானவர்களை காட்டப்படாது. நீ என்ன ஷாக்காயிருப்பாங்க, இவனாண்டு கமெண்ட்ல வரப்போகுது. உண்மையாக வந்து நாங்களும் ஃபன்னாக தான் வீடியோ மேக் பண்ணுவோம், ஏதாச்சும் கதைப்போம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து நாங்கள். ஆனால் வந்துட்டு வரைக்கில் வந்து அது நடுவில் ஒரு சம்பவம். உண்மையிலே வந்து அதான் என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்த நொடி வந்து சொல்லல. நம்ம ஒன்று நினைச்சிட்டு வரோம், அது ஒன்று முன்னு கொண்டு நடக்குதுன்னு. ஸோ ஆனால் உண்மையாக வந்து ஆளை பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னு சொன்னால், உண்மையாக ஒரு நல்ல விஷயத்துக்காக தொழில் முயற்சிகளுக்காக வந்து இந்தியா பயணங்கள் வந்து போய் வர ஆள் வந்து நானே பாஸ்போர்ட் எடுத்த கூட நாளாகி இன்னும் நாடத்தை தாண்டி வேறு நாட்டுக்கு போயிடலாம். சரி, நான் கூப்பிட்றேன், நீங்கள் வர இல்லை, நீங்கள் வந்து ரெண்டா போய் வரலாம். 2 பேரும் பீரோக்குள்ளே இருக்கு இப்போ வந்து பாஸ்போர்ட். அது சரி, அப்படியே வச்சிடணும் கவனமா, எலி கடிக்காமல் ஒடிச்சு வச்சிருக்கீங்க. அது சரி, கிடைக்கும் எல்லாருக்கும் பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கும் சொல்லல, அது வருங்காலம் பெரிய வாய்ப்பு கிடைக்கலாம். எங்கே கிடைச்சி வாய்ப்பு. சரி, ஓகே. உண்மையாக வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் தெரியல, நிறைய நாள் இந்த பிறந்த நாளைக்கு பிறகு 17ஆம் தேதிக்கு பிறகு வந்து ஆள் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் ஆகிட்டுறப்பா. 12 நாளைக்கு பிறகு வந்து ஆளை வந்து சந்திக்க வந்த நாங்கள் வந்து ஏன்னா இந்தியாவிலேருந்தோம் இப்போ தான் வந்தோம். நம்ம இருந்தே இந்தியாவில் நடந்து அப்போ இந்தியாவை வந்து ஒரு முக்கியமான அளவில் அவர் வந்து போய் வந்தவர். ஓகே, அப்போ உண்மையிலே வந்து சில நல்ல விஷயத்துக்காகவும் அந்த தொழில் முயற்சிக்காகவும் வந்து ஆள் வந்து இந்தியா பயணங்கள் கூட வந்து போய்துட்டார். அதனால தான் நானும் சேர்ந்து போகணும். எங்களோட முதல் ஆசை வந்து நானும் பிறலானும் முதல்ல வந்து இந்தியாவுக்கு போகணும் அப்படி தான் ஜோதிச்சினாங்க. அதுலேருந்து தான் ஆரம்பத்தில் எடுக்காமல் இருந்த பாஸ்போர்ட், எந்த நேரத்தில் பாஸ்போர்ட் தான் சம்டைம் வெளிநாடு அனுப்பிடுவாங்கன்ற பயத்தில் எடுக்காமல் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்குள்ளே வந்ததோ அதுக்கப்புறம் தான் நானும் பிறலானும் தான் ஒருமிக்க போய் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்தினாங்க. அதுக்கிடையில் இந்த கோர்ட்ஸ் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி ஆடுற பாஸ்போர்ட் வந்து வெளிநாடு போக முடியாத பிரச்சனைகளால் வந்து போயெல்லாம் இருக்குது. ஸோ இருந்தாலும் சில டைம் இதுக்கப்புறமா வந்து கூடிய சீக்கிரம் வந்து அவருக்கு நிறைய இடங்கள் தெரியும். இப்போ வந்து கண்டிப்பாக அப்போ அவரோட சேர்ந்து பயணிப்போம். இப்போ இந்த பிறந்தநாள் இவர் வந்து அவளை மீட் பண்ணலை, இப்போ தான் வந்து வந்திருக்காரு வந்து. அப்போ அதுக்காக தான் நாங்கள் சந்திக்க வந்துனாங்க. ஸோ சந்திச்சுட்டு நாங்கள் அப்படியே இந்தியாவில் வரைக்குள்ளே உங்களுக்கு தெரியும், இப்போ இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற நிறைய பிரச்சனைகள் உண்மையிலே வந்து ஒவ்வொரு நாளும் எடுத்து நியூஸ்களை பார்த்தா கொஞ்ச நாள் வந்து அந்த துப்பாக்கி சூடு நடந்து கொண்டே இருந்தது. அதுக்கு பிறகு வந்து நிறைய ஸ்கூல் பிள்ளைகள் குண்டுவெடிப்புகள் நடந்தது இலங்கையில். அது நிறைய ஸ்கூல் பிள்ளைகள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற கதை அப்படி இப்படின்னு சொல்லி உண்மையில் வந்து எக்கச்சக்க நியூஸ் வந்து இலங்கையில் வந்து பரவி கொண்டிருந்தது. ஆனால் அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ போய்கொண்டிருக்கிற ஆட்சி வந்து ஒரு நல்ல சீராக வந்து மக்கள் எல்லாம் வந்து உண்மையிலே வந்து போற்றக்கூடிய அளவுக்கு வந்து போய்கொண்டு. இப்போ நம்மளோட இலங்கையை தாண்டி வந்து இந்தியாவிலையும் கேட்குறாங்க, உங்களோட நாட்டு ஜனாதிபதி இப்போ ஓகேவாமே எல்லாம் வந்து நல்ல சமத்துவம் நடத்துகிறாராமே இந்தியாவில் கேட்குறாங்க.
சொன்னாங்க. அப்படியா? ஓ என்னப்பா இப்போ 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 அதாவது அவங்களோட கதையின்படி பழைய ஆட்சி வந்து கொஞ்சம் தமிழர்களுக்கு எதிராக இருந்த மாதிரி ஒரு ஒரு கதை இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் சீராயிட்டு சொல்ற மாதிரி. ஓ வெளிநாடு போயிட்டு வந்தோன்னு இந்தியா கதையை சொல்றீங்க. அனுபவ பயிர். அப்போ வந்து உண்மையிலே அப்படி போய் கொண்டு இருந்தாலும் இந்த நிறைய நியூஸ்கள் வந்து கேள்விப்படக்கூடிய மாதிரி இருந்தது. வந்து இப்போ இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை மணிக்கு அது நடந்தது? அது சரியா ஒரு விடியச்சாம 3 மணிக்கு நடந்த சம்பவம் தானே அது. 3 மணிக்கு. ஓ என்ன நடந்ததுன்றதை வந்து ஷோர்ட்டாக சொல்லுங்க. அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் அது சம்மந்தமான வீடியோ கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் அதை வந்து பாருங்கள். ஓகே, நீங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்கள். உண்மையிலேயே வந்து ஒரு விபத்து. நாங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே நிறைய நாங்களாக தான் எங்கேயாச்சும் பயணம் போக்கில் போனால் இப்படியான இதுகளை வந்து பார்த்துருக்கோம். நாங்களாக தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இந்த சேனல்லே நாங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வாரத்துக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முந்தி வந்து 2 மரணம் எல்லாம் வந்து நடந்திருக்கு. நாங்கள் அது சம்மந்தமான வீடியோ எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். வந்து கிட்டத்தட்ட அதான் கூட வழிப்பயணங்களாக இதுன்றதில் வந்து அப்படி போய்க்குள்ள வந்து இப்படி பார்க்குறது வளமை. அதே மாதிரி தான் இதுவும் என்னென்னு பார்த்தா உண்மையிலே வந்து ஒரு கார் தடம்புரண்டு வந்து ஒரு வழி இடத்துல, அதாவது ஒரு 10 மாதிரி ஒன்றுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த ஆக்சிடென்ட் இதை பார்த்தாலே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இதில் வந்து உயிராபத்து நடந்திருக்கும். சம்டைம் அது யாராச்சும் இறந்திருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே வந்து இறைவன் அருளால் எல்லாருமே வந்து காப்பாற்றப்பட்டுட்டாங்க. அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அந்த நடந்த சம்பவம் என்னன்றதை வந்து நான் முதல்ல சொல்லுது. அதாவது இப்போ அந்த சம்மாந்துறையை சேர்ந்த ஒரு ஆட்கள் வந்து இப்போ அந்த கொழும்புக்கு ஒரு வாகனத்தை வந்து பழுது பார்க்கறதுக்காக கொண்டு போயிருக்காங்க. இப்போ கொண்டு போயிட்டு அங்கேருந்து வழிகட்டு வந்து 3 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த எம்ஜி என்று சொல்கிற அந்த வாகனம், அதாவது பஜரோ மாடல் மாதிரி. அங்கேருந்து வந்தவங்க வந்து எப்படியும் ஹை ஸ்பீடில் தான் வந்திருக்கிறாங்க. ஸ்பீடாக வந்து அது ஒரு பெண்டு தான், இந்த குருக்கள் மடத்தில் இருக்கிற அந்த பெண்ட், அந்த கோயில் முருகன் கோயிலுக்கு எதிரே இருக்கிற பெண்ட். அது அந்த பெண்டால் ஸ்பீடாக வந்து வெட்டுற நேரம் வேக கட்டுப்பாட்டுகள் வந்து அந்த ஸ்டேரிங் லொக்காகி அப்படியே போய் ஒரு போக்கில் அடிபட்டு அப்படியே கார் பிரண்டுது. அப்படி அடுத்த சைடு தலைகீழா போயிடுச்சு. அப்படியே தலைகீழா பிரண்டு தான் கிடந்தது. சரியா விடிச்சாம 3 மணியா. அப்போ ஆக்கள் எல்லாம் வந்து பார்த்த இடத்த அந்த காருக்குள்ள ஒருத்தரும் இல்லை. கார் கவுண்ட் கிடக்கு, என்ஜின் வேறையா கிடக்கு. இப்போ அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்ஜின் வேறையா இருக்குது. அடுத்த நம்ம அந்த ரேடியேட்டர் வேறையா இருக்குது. என்ஜின் 2 அடிச்சு ஒரு துண்டு பின்னுக்கு பின்பக்கம் போயிடுது. டயர் 2 வேறு அப்படியே தூக்கி இருக்கலாம் டயர் வேறையா. அப்படி வேறையா இருந்தால் ஆக்களங்கண்டு பார்த்தா அவங்களே விழுந்துட்டு அவங்களால இயலாமல் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு அந்த களுவாஞ்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்கே போகிற இடத்த வந்து கார் ஏர் பேக் இருக்குது. ஏர் பேக் வந்து அவங்கள காப்பாற்றிட்டான். அதாவது முன்னுக்கு இருந்தாங்களுக்கு ஏர் பேக் காப்பாற்றிருச்சு. பின்னுக்கு இருந்தால் பெலட் போடலோடைய அவருக்கு கால் ஒன்று முறிஞ்சிட்டான் பின்னுக்கு இருந்தாலும். ஆனால் எல்லா மக்களும் பார்த்த இடத்துல அந்த ஒரு அடிச்சு ஒரு உயிர் போகல. அதாவது காரண்டே மதிக்கலாம். அதாவது சகல பாகங்கள், உதிரி பாகங்கள் எல்லாம் வேற வரையாக கிடந்தது. டீசல் எல்லாம் வேறையாகி அப்படி இருந்தது. எனக்கும் பார்க்கல வந்து உண்மையிலே இதுலையுமே ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போல, அதாவது யாராச்சும் மறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சந்தேகத்தில் தான் உண்மையிலே நீங்களும் வந்து காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. நானும் அப்படி தான் நினைச்சினேன். ஆனால் வந்து உண்மையிலே என்ன சொன்ன மாதிரி இறைவண்டர்களை வந்து தப்பிச்சிட்டாங்க, உண்மையிலே வந்து காப்பாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லணும். ஸோ உண்மையாக வந்து நாங்களும் நிறைய காணொலி வந்து போட்டிருக்கோம். உண்மையிலே வந்து என்ன நடக்கும்னு சொல்லி அடுத்த நிமிஷம் வந்து ஆக்சிடென்ட் வரலாம், வந்து செய்யலாம். அதாவது கூடுதலாக அந்த இரவு வேளையில் பயணம் செய்த எல்லாருமே வந்து கடுமையான பாதுகாப்போடு இருக்கணும். ஏன்னா உண்மையாக வந்து வேகத்தை குறைச்சி போடுறது, அதை தாண்டி வந்து நித்திரதும் ஒரு இடத்துல நிப்பாட்டி நித்திர போகிறது. இப்போ சொல்லுவாங்க சில பேர் வந்து நம்ம என்ன வந்து சரியாக இருந்தாலும் விதி வந்து எப்படியும் நடக்கலாம், ஆக்சிடென்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரை நம்ம சேஃபாக இருக்கிறது வந்து நம்மளை பொறுத்தது. அதான உண்மை. அடுத்து இப்போ தூக்கம் பாரு இடத்துல ஒரு 1/2 hour சைடில் நிப்பாட்டி தூங்கிட்டு போகிறதால நம்ம ஒன்றும் இது செய்ய போகிறது இல்லை. அதாவது இப்போ இப்படி ஒரு விபத்து நடந்து ஒன்றில் இப்போ கை கால் இழப்போ அல்லது உயிருக்கு இழப்பு வந்தால் அந்த இழப்பு நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை நம்பி இருக்கிற பெற்றார், அதுக்கப்புறம் பிள்ளைகள் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பாரிய இழப்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து சமிகைகளை சரியாக வந்து பார்த்து வந்து போகணும். ஏண்டா அந்த இடத்துல வந்து போட்டிருக்குது, இது வந்து ஒரு அந்த பாரிய வளைவுன்னு சொல்லி போட்டிருக்குது. அதையும் தாண்டி இப்போ நம்ம வேகமாக போகிற இடத்துல அந்த கட்டுப்பாடுக்குள்ளே வர இயலாது. அதெல்லாம் அந்த சமைக்க போட்டிருக்குது. இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே போனால் தான் அதை வெட்டலாம். அதை மிஞ்சி போனால்
ஓடி பாயத்தான் செய்யும். கண்டிப்பாக. அதுவும் வந்து இந்த குறுக்காமட இந்த சைட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பெண்டுகள் வந்து கூட கொஞ்சம் பெரிய வளைவுகள். அப்போ அதுக்கு முன்னுக்கே வந்து இந்த வீதி சமைச்சவன் சொன்ன மாதிரி வந்து போட்டிருக்காங்க, அந்த போட்டெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து கொண்டு சில பேர் வந்து இப்படி வளைவை போட்டிருந்தா ஓகே நார்மலான வளைவாக இருக்கணும், போய் இந்த வளைவில் கடுமையாக வெட்டுறது கழிஞ்சு போகிறது, பைக்கில் இப்படி அந்த படத்துக்கு வந்து வெட்டி போவாங்க. ஸோ அப்படியான இதெல்லாம் வந்து இருக்க வேண்டாம். வேண்டாம் இப்போ இது நடந்தது உண்மையிலே பிரச்சனை இல்லை, எல்லாம் சேஃப் ஆகிட்டாங்க. ஆனால் இதில் இருந்து ஏதாச்சும் ஒரு மூவி ஆபத்து நடந்திருந்தா அவங்களோட குடும்பங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. உண்மையிலே வந்து வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். ஆனால் இப்படியான ஒரு எதிர்பார்க்காத முறையில் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அதை உண்மையிலே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் உண்மையிலே வந்து ஒரு பெரிய இது. ஸோ இதை பார்க்கல வந்து நமக்கும் ஒரு பதட்டம், இது ஒரு வழியில் போகிறது. சம்டைம் வந்து நம்ம சரியாக போனாலும் வாரம் கொண்டு அடிச்சு விட்டாலும் அடிச்சு. அதுதான் உண்மை. இப்போ அவங்க அங்கேருந்து ஸ்பீடாக போகக்குள்ள அங்கேருந்து ஒரு ஆட்டோ சரி அல்லது ஒரு பைக்கோ சரி வந்திருந்தா அவங்களையும் சேர்த்து தான் அடிச்சது கொண்டு அங்கே விழுந்திருக்கு. இப்போ காரில் போனால் தப்பிருப்பாங்க, அந்த பைக்கில் வந்து ஆகிற நிலைமை அதாவது சொல்லலாம். எல்லாருமே பார்த்து வாகனங்கள் ஓட்டும் பொழுது பார்த்து நீங்கள் அந்த வாகனங்களை செலுத்துங்க. ஏன்னா எதிரில் வாரவங்களை காப்பாற்றணும், நம்மளும் தப்பிக்கொள்ளணும். முடிஞ்ச அளவு வந்து எவ்வளோக்கு சேஃபாக இருக்கலுமோ இல்லை எவ்வளோக்கு வீதி எவ்வளோக்கு எங்களுக்கு அந்த கடைப்பிடிச்ச ஓடையிலுமோ வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நாங்களும் உண்மையிலேயே வந்து நிறைய பயணங்கள் நிறைய தூரங்கள் ஒரு நாளும் காலையில் கிளம்பினா வந்து வெளியில் பயணங்கள் வந்து போகிறாங்க. ஸோ உண்மையிலே எங்களுக்கும் நிறைய பேர் வந்து கோல் எடுத்தெல்லாம் சொல்லுவாங்களா, சேஃபாக இருங்க தம்பி, கவனமாக போங்க, பைக்கு இப்படி ஓடுங்க அப்படி ஓடுங்க, ஹெல்மெட் போட்டு ஓடுங்கன்னு சொல்லி. உண்மையிலே வந்து அந்த ஹெல்மெட்டை கூட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாக ஏன் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டு ஓட முடியும் சொல்லிச்சுன்னா தப்பி தவறி விழுந்தாலும் முகத்தில் ஏதாச்சும் ஒரு அடி விடக்கூடாது, மண்டையில் அடி விடக்கூடாதுன்றதுக்காக வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்றதால அந்த ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போடுறோம். அதுக்கும் சில சொல்கிறாங்க அங்கே முகத்தை ஃபுல்லாக மறைச்சிட்டு அவங்க போவாங்க, மற்ற ஹெல்மெட் போட்டு போய் அந்த கறத்துருவாங்களா வெயிலுக்கு ஒரு நாள் அப்படிங்க அப்படின்னு சொல்லுவாங்களா வந்து. ஆனால் உண்மையான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிடென்ட் பட்டா மற்ற ஹெல்மெட்டில் எல்லாத்தையும் விட வந்து இந்த ஹெல்மெட் கொஞ்சம் நல்ல சேஃபாக இருக்கும். நமக்கு வந்து அடி வர்றது வந்து எந்த விதமாக இருந்தாலும் குறைச்சி கொள்ளலாம், அதான் உண்மை. அதையும் தாண்டி இப்போ நீங்கள் ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சங்குப்பட்டி பாலத்துக்கு கீழே ஒரு பெண் ஒருவர் சடலம் வந்து அந்த முகங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு அந்த பாலத்துக்குள்ள தண்ணியில் இருந்த சொல்லி தான் தகவல் வந்தது. இவ்வாறான சம்பவங்கள் அந்த இடத்துல மட்டும் இல்லை, நாட்டில் வந்து பல பாகங்களே நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அதுக்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி இதுவரைக்கும் ஒரு சர்ச்சையாகத்தான் இருக்கு. அதாவது போதையை எடுக்காங்க, போதையில் இருந்து கொண்டு அந்த அந்த துஷ்பிரியவங்களை செய்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லி ஒரு செய்தி வருது. ஆனால் இருந்தாலும் இதுக்கு என்ன முடிவுன்றது வந்து தெரியல. இறுக்கமாக அந்த இதுகளை கொஞ்சம் செஞ்சு கொண்டு போய்க்கலாம் போல இப்படியான பிரச்சனைகள் வருது. அதாவது கட்டுப்படுத்தி கொண்டு இந்த அரசாங்கம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதால வந்து இப்படியான பிரச்சனைகள் வழியில் தெரியுது போல். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த துப்பாக்கி சூடெல்லாம் வந்து நிறைய நடந்து கொண்டு இருக்குது. ஸோ ஆனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்போட வந்து எல்லாமே வந்து ஓகே ஆகிட்டு, அதையும் தாண்டி நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க பலாலி அந்த விமான நிலைய பாதையை வந்து திறந்து விட்டதை வந்து இப்போ இந்த ஆட்சி வந்து மாறினதுக்கு அப்புறமா வந்து அந்த பாதை வந்து திறந்து விட்டாங்க. அதே மாதிரி வந்து மட்டக்களப்புலேயும் கிழக்கு மாகாணத்தில் வந்து நிறைய இந்த ஆர்மி கேம்ப் எல்லாம் வந்து இப்போ வந்து அகற்றிட்டாங்க. இது இந்த இடத்துலேருந்து எழும்பிட்டு வந்து போயிட்டாங்க. நிறைய 35 வருஷமாக 40 வருஷமாக இருந்த அந்த கேம்ப் எல்லாம் வந்து இப்போ வந்து அடிப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் அதையும் வந்து எதிர்வரும் காணொலியில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுவோம். உண்மையிலே வந்து முடிஞ்ச அளவு வந்து சேஃபாக இருந்து கொள்ளுங்கோ. அதான் நாங்கள் உண்மையிலே வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்வது. நீங்கள் ஏதோ தம்பியாவோ இல்லை அண்ணாவாவோ இல்லை உங்களோட பிள்ளையாவோ நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பைக்கை கொஞ்சம் ஸ்பீடாக விடக்குள்ளேயோ இல்லை வாகனங்களை வந்து ஸ்பீடாக விடக்குள்ளேயோ யோசிங்கோ உங்களோட ஃபேமிலி பின்னால் இருக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்தது எப்போ சில பேர் சொல்கிறேன் என்னென்னா எப்போ இருந்தாலும் சாகுதானே எங்கே ஒன்று அடிச்சு சேர்த்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஓடுறது இல்லை. அடுத்து வந்து என்ன அந்த பெண்கள் வாகனம் ஓட்டுறதை கொஞ்சம் இன்னும் அவதானம் இல்லை என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க கல்வாஞ்சொல்லாண்டை பாதிக்கப்பட்டனா கொஞ்சத்துக்குள்ள ஜஸ்ட் மிஸ் ஆகி அதாவது இண்டிகேட்டர் சிக்னலை வந்து இந்த சைட் போடுறது அடுத்த சைட் விட்டுறாங்க, அந்த பிரச்சனை. பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு படியனை வந்து அந்த அந்த ஒரு அக்கா வந்து ஓவர்டேக் பண்ணக்குள்ள அடிச்சது, அதுக்கு விபத்து. அதாவது நான் சொல்ல வரேன்னு சொன்னால் என் சக இளைஞர்கள், அதாவது இளைஞர்கள் தானே இப்போ அதாவது என்னத்துக்காக அவ்வளோ வேகமாக ஓடுறீங்கன்னு தெரியல. அந்த அந்த பெரிய பெரிய பைக்கில் சூப்பர் பைக்குகள் எடுத்துகிட்டு வேகமாக முறுக்குறீங்க போகிறீங்க. அந்த முறுக்கக்குள்ளே தண்ட தாய் தகப்பன் தண்ட பிள்ளைகள் மனைவிகள் ஒரு தரம் சிந்தைக்கு கொண்டு வாங்க. அந்த வாகனத்தை உங்களோட பிள்ளையா நினைங்க, உங்களுக்கு வேகமாக ஓடுறதுக்கு மனம் வராது. அப்படி வேகமாக ஓடுனீங்கன்னு சொன்னால் இழப்பு உங்களுக்கும் இந்த நாட்டுக்கு மட்டும் தான் சொல்லணும். வேணும் அதாவது நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா குறைஞ்சது அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 70 போனால் 70
கிலோமீட்டர் வேகத்தில் போனால் வந்து ஒரு 30 நிமிஷத்தில் போயிடலாம்னு சொன்னால் நீங்கள் அழகாக ஒரு மணி தேரத்தை எடுத்து ஒரு 50-55 ஓரளவு அந்த தெரிந்த உங்களுக்கு சனநேசி எல்லா டைமில் வந்து பார்த்து போகலாம், ஸ்பீடாக கொஞ்சம் ஓடி போகலாம். மற்ற இடங்களில் வந்து இந்த பெண்டுகள் இருக்கிற இடங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி கொஞ்சம் மக்களோட புழக்கங்கள் கூட இருக்கிற இடங்களாக இருக்கட்டும், அப்படியான இடங்களில் வந்து உண்மையிலே வந்து வேகத்தை வந்து கட்டுப்படுத்தி ஓடிக்கொள்ளுங்க. உண்மையிலே வந்து அது நல்ல. இப்போ நாங்கள் ஏன் இதை இருந்து ஒன்று கதைக்கிறோம்னு சொன்னால் கண்டிப்பாக இது சம்மந்தமான இழப்புகளை வந்து நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். வந்து இப்போ எங்களுடைய சேனலோட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிடென்ட் பட்டு, அதாவது ஒரு 3 நாளே ஆள் வந்து வெளிநாடு போகிறாரு. சரியோ, 3 நாளே ஆள் வெளிநாடு போகிறார். அப்போ இன்றைக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்ட்டி வச்சுக்கிறதுக்காக வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. இப்போ தெரிந்தானே இவங்க ஒரு இடத்த போகிறோம் எல்லாரும் மிஸ் பண்ண போகிறதுக்காக வந்து லாஸ்ட்டாக எல்லாரும் இந்த ஒரு பார்ட்டி மாதிரி சமைச்சு சாப்பிட்டு ஃபன் பண்ணுவோம். ஃபன் பண்ணி போட்டு வந்து வரைக்குள்ளே ஆக்சிடென்ட் பட்டு அதுக்கப்புறமா வந்து வெளிநாடு போக முடியாத நிலையே போய் இன்றைக்கி நடக்க முடியாத நிலையிலே இருக்கிறாங்க. வந்து இப்போ தான் அந்த அண்ணாவுக்கு வந்து படிப்படியாக வந்து குணமடைஞ்சு வருது. ஸோ அதை தாண்டி வந்து நிறைய அந்த ரவிக் போலீஸ்கிட்ட வந்து மாட்டக்கூடாதுக்காக வந்து இந்த தப்பாக ஓடிட்டு ஹெல்மெட் போட விடாமல் ஓடிட்டு போலீஸ் விரைச்சி கொண்டு போய்க்குள்ள அடிச்சுட்டு சாகிறதையும் வந்து பார்த்துருக்கேன். வந்து நிறைய இதெல்லாம் வந்து நான் பார்த்த சம்பவங்கள். உண்மையிலே இப்படியான சம்பவங்கள் பார்த்து அவங்களோட குடும்பங்கள் அல்றதையும் பார்த்தா வந்து உண்மையை நமக்கே வந்து கவலையாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஆள் வந்து வருத்தமாகவோ இல்லை ஒரு வயதாகி ஒரு 70-80 வயதுக்கு அப்புறம் வந்து இறந்து போகிறன்றது வேறு விஷயம். ஸோ ஏன்டா அது எப்படியுமே இறந்து போகிறோம், இந்த வயதுக்கு அப்புறமா வந்து இறந்து போயிடுவோம்ன்றது. ஆனால் என்னென்ன தெரியாமல் நீ இப்போ சொல்லிட்டு போகிற அம்மாட்ட வந்து இப்போ நம்மளும் தான் வெளியில் போயிட்டு வரோம், நம்ம சொல்லிட்டு வரோம் வீட்டை வந்து இப்போ அம்மா நினைச்சிட்டுப்பா தம்பி வீட்டை வந்துடுவான், இந்த டைமுக்கு வருவான், சில சாப்பிட வருவான், இப்போ அம்மா ஆசையாக சமைச்சு கொண்டிருப்பா. இப்போ நான் இதில் ஆக்சிடென்ட் பட்டு வந்துட்டேன்டா அம்மாவோட மனநிலை எப்படி இருக்குது? இந்த இப்போ நீங்கள் சொல்கிற சம்பவம் எந்த லைஃப்ல ஒரு ஃப்ரெண்ட் மூலம் நடந்தது. அதாவது நம்ம களவாஞ்சிக்காங்கள எரிவிலன்ற ஊரில் ஒரு படியின் வந்து அந்த கூட்டாளியை பிறந்தால கேக் விட்டுறதுக்கு போனது. கடைசியாக என்னோட இருந்து பிஸ்கெட் சோடா எல்லாம் சாப்பிடுறது போனவன் நான் வீட்டை வந்து குளிச்சுட்டு தூங்குறது ரெடியாகிறேன், கோல் வருது, இப்படி ஆக்சிடென்ட் பட்டு அவட ஸ்பாட் அவுட்னு சொல்லி. அப்படிப்பட்ட தாக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு எது நடந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும். எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி கொண்டு வாழ்க்கைன்றது வாழ்றது தான் என்ன ப்ரோ. எல்லாத்தையும் ஆறுதலாக, அதாவது விபத்துகள் இல்லாமல் மற்ற குற்றங்கள் செய்கிறது வாய்ப்பு குறைய. அதாவது இந்த இப்போ இந்த விபத்துக்கள் தான் இப்போ கூடுதல் நடந்து கொண்டு இருக்குது. ஓகே, இதே மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடந்து ரீசெண்ட் டைமில் வந்து இப்போ எங்கள் சேனலில் நாங்கள் இது சம்மந்தமாக போகிறோம். நான் இது சம்மந்தமாக நான் ஜோதிச்சிடேன். அந்த ஒரு ரிப்போர்ட் சேனல் மாதிரி வந்து ஒன்று ரன் பண்ணுவோமோன்னு சொல்லி ஜோதிச்சிருக்கேன், தெரியல. அதெல்லாம் வந்து நாங்கள் உண்மையில் ஒரு விழிப்புணர்வு காணொலியை வந்து போடணும்னு ஜோதிச்சினாங்க. என்னென்னா கொக்கடிச்சோலையில், அதாவது எங்களை ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதான் கொக்கடிச்சோலையில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பிள்ளை உடுப்பு வாங்கி தரையில்லைன்னு சொல்லி சூசைட் பண்ண. இது அவங்களோட சகோதரத்துக்கு வந்து உடுப்பு வாங்கி கொடுத்ததான் தனக்கு அப்பா காசு அனுப்ப இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் வந்து தற்கொலை செய்து. அதே மாதிரி இப்போ இந்த தற்கொலை செஞ்ச வந்த அந்த நம்மளோட புள்ளி விவரத்தை அடியில் உடுப்புக்காக தற்கொலை செஞ்சோம். அதாவது தனக்கு வாங்கி தரல, அப்பா காசு அனுப்பலைன்றதுக்காக அந்த புள்ளை வந்து தற்கொலை பண்ணதாகவும் நம்ம சமூக இதில் வந்தது, ஊடகங்களில் வந்தது. அதோட சேர்த்து அதாவது தற்கொலை பண்ணினவர்கள் அந்த விவரத்தில் வந்து மட்டக்களப்பு மாவட்டம் தான் இப்பொழுது ஹை டாப்பில் இருக்குதான், முதலிடத்தில் இருக்குதான். அதாவது இந்த வருஷம், இந்த 2025 தை மாதம் இருந்து இப்போ வரைக்கும் 10ஆம் மாதம் வரைக்கும் அந்த இடத்த புள்ளி விவரத்தில் மட்டக்களப்பு மாவட்டம் முதலிடத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தற்கொலையில். அப்போ பாருங்க, உண்மையிலே தெரியல. அதான் என்னென்னா உண்மை சின்ன பிள்ளைகள மனநிலை அதான் நம்ம ஏதாச்சும் ஒரு சாமான் வாங்கி தரலேன்டா அது அப்செட் ஆகிடுவாங்க. ஆனால் பெற்றார் மாதிரி இருந்து அந்த விஷயத்தை வந்து பிள்ளைகளோட கதைக்கணும், மேலே மனம் விட்டு பேசினா தான். ஆனால் எங்கே உண்மையிலே இப்போ போய்கொண்டிருக்கிற காலம் எனக்கே தெரியல. முதலெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அம்மாக்களோட இருந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், ஏதாவது விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது. இப்போ என்ன கூட எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் வந்து நான் சில டைமில் வந்து இந்த வேலையெல்லாம் ஓடி தெரிஞ்சாலும் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ சில டைம் வீட்டுகளோட இருந்து நம்ம கதைச்சு கொண்டு இருப்போம். வந்து அப்போ தான் வந்து ஒருத்தங்க வந்து விஷயங்கள் வந்து பரிமாற்றம் கொள்ளலாம். வந்து அதனி வழியில் என்ன சம்பவம் நடந்தாலும் வந்து என்ன நடந்தாலுமே நான் அதை அப்படி வீட்டை சொல்லிடுவேன். ஏன்டா ஒரு திருப்தி மாதிரி வீட்டாக்களோட கதைச்சா அம்மாவோட கதைச்சா திருப்தி மாதிரி வந்து. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் வந்து ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டு மற்ற விஷயங்களில் என்ன சொல்கிறேன், அந்த மூளையை செலுத்திட்டு இப்படியான விஷயங்கள் நடக்கைகள் வந்து அப்போ என்ன சொல்கிறது, இந்த சின்ன வயசுலேயே டிப்ரெஷன் ஆகிறன்றதும் சின்ன வயசுலேயே வந்து அப்செட்டாக இருக்கிறதும் அந்த ஒரு சின்ன விஷயம் நடக்கலைன்னு சொல்லி நான் சூசைட் அட்டம் பண்ணுறதும் அப்செட்ன்றதையும் தாண்டி இப்போ அந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் கட்டுறது, இப்போ அதாவது காதலர்களோட ஓடி போகிறது, அதெல்லாம் இப்போ சின்ன வயசுலேயே நடந்து கொண்டு இருக்குது. இப்போ அந்த காலத்தில் வந்து வீட்டுக்கு இப்போ அதாவது வீட்டாக்கள் பேசி வைப்பாங்க, திருமணம் முடிப்பாங்க.
அதாவது வீட்டில் நடக்கிற ஒன்று விஷயங்களை காரணமாக வச்சுக்கொண்டு அந்த சின்ன பிள்ளைகள் வந்து அடுத்த பக்கத்துக்கு ஜம்பாறாங்க. அதான்டா சரியா வந்து ஒருத்தங்கள்ட்ட அந்த அன்பு கிடைக்கலைன்னா அந்த அன்பு இன்னொருத்தவங்களை தேடி போகும். இதை வழியில் எந்த ஒரு கொடுக்கலையோ இல்லை இது நமக்கு சரியில்லைன்னு சொல்லி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள அந்த பிள்ளைகள் வந்து சூசைட் அட்டம் பண்ணுற நிலைமையில் போகும். ஆனால் இது பிள்ளையா அல்லது பெற்றாரில் பிள்ளையா தெரியல. உண்மையில என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் பெற்றார் தான் கூடிய அளவு வந்து கவனத்தை செலுத்தி பிள்ளைகளை பார்த்து கொள்ளணும். அது உண்மை. அதை தாண்டியதாக தான் உண்மையிலே வந்து சின்ன வயசுலேயே இந்த பைக் ஓடுறதா இருக்கட்டும், இந்த எப்படியா இருக்கட்டும், நீங்கள் இப்போ பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுத்தாலும் இப்போ நான் என்ன எடுத்துக்கொண்டாலும் நானும் சரியாக 18 வயசுலேயே லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஆனால் உண்மையிலே என்ன எவ்வளோ பெரிய பைக் ஓடினாலும் வந்து சொல்லுவாங்க, என்னடா அவன் இவ்வளோ பெரிய பைக்கில் ஓடுறான்னு இப்படி சொல்லுவா போகிறான்னு சொல்லி தான் கேட்பாங்க. வந்து என்னன்னா எனக்கு தெரியும். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் இப்போ சொன்னீங்கன்னா நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட எங்களோட ஊரில் இருந்து நான் வந்து டவுனுக்கு போகிறேன்னு சொல்லிச்சுன்னா 22 கிலோமீட்டர் போகணும். அந்த 22 கிலோமீட்டரும் நான் 1 மணி நேரத்தில் தான் போவேன். ஆனால் உண்மையிலே போகலாம் வந்து 25 நிமிஷம் 30 நிமிஷத்தில் போகலாம். ஆனால் எனக்கு வந்து 1 மணி நேரம் தேவை. இப்போ நான் அங்கே 5 மணிக்கு போகணுமெண்டா இங்கே 4 மணிக்கு வலிக்கு விட்டுருவேன். 4 மணிக்கு வலிக்கு விட்டு அதில் போய் நான் சரியாக 5 மணிக்கு போய் சேருவேன். அதான் நம்மளோட டைமிங் வந்து. ஏன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே பயம் அம்மாக்கள் நம்ம நம்பியிருக்காங்க. அதை தாண்டி வந்து நிறைய கடமைகள் இருக்குது. இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற நோக்கத்துக்காக வந்து நம்மளும் முடிஞ்ச அளவு அதை மீறி நடக்கிறது தெரியாது. அதான் நம்ம சொல்லுவேன், நம்ம சரியாக போகிறோம் அங்கேருந்து ஒரு அடிச்சுட்டா நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம சேஃபாக இருந்து கொள்ளணும். உங்களையும் எங்கள்கிட்ட ஒரு சகோதரமாகவும் இல்லை எங்களோட கூட பிறந்த ஒருத்தங்களை நினைச்சு வந்து நாங்கள் இதை வந்து சொல்கிறோம். ஸோ உண்மையாக வந்து இந்த ஆக்சிடென்ட் இப்போ நடந்த ஆக்சிடென்ட் வந்து காப்பாற்றப்பட்டது, அவங்க உயிர் தப்பினது வந்து உண்மையிலேயே அது எங்களுக்கும் சந்தோஷம். அந்த இடத்துல இருந்த எல்லாருக்குமே வந்து உண்மையிலே வந்து திருப்தி. என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு உயிரும் போகலைன்னு சொல்லி மிச்சம் ஏதாச்சும் உங்களுக்கு கால் அப்படி சேதம் வந்திருந்தாலும் அதுவும் இன்னும் குணமடையணும்னு சொல்லி நாங்கள் இறைவனை வந்து பிரார்த்திச்சு கொள்கிறோம். சரி, உங்களோட இந்தியா பயணங்கள் வந்து எப்படி இருந்தது? இந்தியா பயணங்கள் என்ன சொல்லு? இந்தியான்றதே இப்போ ஒரு வேறு லெவலாக இருக்குது. இப்போ அதாவது இந்தியா பயணம்ன்றது இப்போ இந்த கப்பலை வந்து போட்டிருக்காங்களா இந்தியாவோ. ஆனால் கப்பல் பயணம் என்னமான்னு சொல்லி தெரியல. அதாவது நாகப்பட்டினம் இருந்து இந்தியாவில் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, அங்கே போய் சேருதான். ஆனால் அதை விட ஃப்ளைட் பயணம்ன்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ள அதை போகிறது அறிக்கட்டும், அந்த ட்ராலியை தள்ளுறது அறிக்கட்டும், கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை பார்க்குறது அறிக்கட்டும், எல்லாமே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு நான் இப்போ அதாவது மெயினாக எங்களுக்கு அங்கே ஆட்கள் இருக்கபடியா, சொந்தக்காரர்கள் இருக்கபடியா, நான் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே உன்னோட பர்ச்சேசிங் முடிச்சுட்டு அப்படி வர்றது நல்ல இந்தியா. அதாவது கலைத்துறையில் சாதிக்கணும், நாங்கள் எல்லோரும் இந்தியாவுக்கு போகணுன்ற ஒரு ஆசை. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, அதை பார்த்துட்டு என்னம்மா எங்களை செட் ஆக மாட்டேன்னு சொல்லி. இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க வந்து மேலே இந்தியா தானே பக்கத்தில் போயிட்டு வந்துடலாம் அப்படி வந்து. நீங்கள் சொன்ன மாட்டீங்க, எந்த சின்ன வயசு கனவே இந்தியா போகணுமென்னு தான். ஏன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த சினிமா சம்மந்தமான அந்த மற்ற துறைகளில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால வந்து ஸோ இது எங்கே உண்மையிலே ஃபேமஸாக இருக்குது, அதாவது தமிழாக்களுக்கு ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இது சம்மந்தமான தொழில் வந்து வாய்ப்பு கூடனே. அப்போ அதுக்காக வந்து ஒரு ஆசை, ஒரு ஆசை, ஓகே இந்தியாவில் போகணும், இந்தியாவில் போய் எப்படியாச்சும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ இல்லை எங்கேயாவது ஒரு வேலையை பிடிச்சி சினிமா துறையில் வேலை செய்யணும். அடுத்தது நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. இப்போ நான் இந்தியாவுக்கு போன காரணம் வேறு. ஆனால் அந்த ஷூட்டிங் வாகனம் போகும், ஷூட்டிங் வாகனத்தில் லைட் எல்லாம் கொண்டு வாங்கல் படி அந்த கருப்பு பாக்ஸில் அடைச்சி நிறைய லைட்டிங்கள் பாக்ஸ் எல்லாம் கொண்டு கூட பின்னுக்கு பைக் எடுத்து போகிற அத்தாரோட அது எங்கே போகணும் வாரு போய் பார்த்து அவர் கூட ஒரு டக்கட கதை உடச்சிட்ருவாங்க. ஒரு நாள் வாரம் அந்த மதிலுக்கு மேலே ஷூட்டிங் நடக்குது, கேமராலாம் ஓடி தெரியுது. பார்த்தோன்னே சந்தோஷம். நான் போக வேண்டிய டைம் வந்து 10 மணிக்கு போகணும் சவுகார்பேட்டை என்ற இடத்துக்கு. அங்கே போகாமல் நான் ஷூட்டிங்கை பார்த்துருந்தா கொஞ்சம் நேரம். அப்பாவோட தேசிட்டு எங்கே நீ அடின்னு போகலையாடா, இல்லைப்பா கொஞ்சம் பொறுங்கப்பா ட்ராஃபிக்கப்பா பார்த்துருக்கிறது. அந்தளவுக்கு ஆசை. அதே மாதிரி இலங்கையிலேயும் ஈழத்து சினிமா வளரணும், அதுங்கிற ஒரு ஆசை. ஃபியூச்சரில் வளர்ந்தால் உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ உண்மையிலே வந்து கூடிய சீக்கிரம் நானும் அவரோட சேர்ந்து சில டைம் இந்தியா வந்தாலும் வரும். கண்டிப்பாக வந்தாலும் வரும். போகிறோம் லக்கேஜ் ஓட்டு கொண்டு போயிடலாம், ஸ்கேனில் எப்படி இருப்பீங்க. ஸோ வந்து போகிறோம். உண்மையாக வந்து இந்த வீடியோ நாங்களும் பண்ணால் வேறு ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ உண்மையாக வந்து இப்படி ஒன்று நடந்தது, கண்டிப்பாக சொல்லணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து சொல்கிறோம். ஸோ உண்மையாக வந்து அதான் எங்களை நேசிக்கிறவங்க நாங்கள் சொல்லிகளை வந்து புரிஞ்சு நடந்து கொள்வாங்க, அதான உண்மை. ஸோ உண்மையாக வந்து நாங்கள் அடுத்த இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கிறோம். உண்மையிலே இந்த வீடியோவில் சொன்ன விஷயமா இருக்கட்டும், இதை கேட்ட விஷயமா இருக்கட்டும், யாராச்சும் அதாவது தப்பாக சொல்லியிருந்தால் அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் உண்மையிலே வந்து நாங்களும் சகோதர நினைச்சு சொல்லியிருக்கோம். ஸோ இதை கேட்டு நீங்களும் நடந்து கொள்ளுங்க. என்ன கண்டிப்பாக அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.